ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது PYQ4. ஆல்ரெடி நம்ம சேனலில் PYQ1, 2, 3 வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது 2024, 2022, 2019 உண்டான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது PYQ4 2018 குரூப் 4 கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் நம்பர் 1. ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை? கிமு 300 முதல் கிபி 300 வரை. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்க. தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள். கவிக்கோ. கொஷின் நம்பர் 3. புதிய படவீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களே அடிப்படையாக அமைந்தன. பிரான்சிஸ் சென்கின்ஸ். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுத்தொழும் மணக்குகையில் சிறுத்தையிலும் என்று பாரதிதாசன் போற்றுவது. யாரை போற்றியிருப்பார்னா தந்தை பெரியார். பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார்? வால்ட் விட்மன். நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக. இது ஓல்டு புக் தான், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இசை நாவல்கள் எத்தனை எழுதியிருப்பார் அப்படின்னா 3, புதினங்கள் 5, கவிதை தொகுப்புகள் 10, மொழிபெயர்ப்புகள் 4. எந்த நாட்டின் அணுத்துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது அப்படின்னா ருஷ்யா. கொஷின் நம்பர் 8. மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் எதுனா சாகுந்தலம். உழவர் ஏரடிக்கும் சிறுகோளை அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் கம்பர். சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் யார்னா ஓ.வி. சாமிநாதர். தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார் அப்படின்னா பெரியார் தான் சொல்லியிருப்பார். குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரதிமாற் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார்? 51. நீதிநெறி விளக்கம் எழுதியது யார் அப்படின்னா குமரகுருபரர். இவருடைய பாடல்களுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பரதிமாற் கலைஞர். எத்தனை பாடல்களுக்குனா 51 பாடல்களுக்கு. தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோவில்களுள் பழமையானது எங்கே இருக்குன்னா பிள்ளையார்பட்டி. குடைவரை கோயிலில் பழமையானது எது அப்படின்னு பார்த்தோன்னா பிள்ளையார்பட்டி. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேரில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் ரசூல் கம்சதேவ். ரஷ்ய நாட்டு அறிஞர் இவர் ரசூல் கம்சதேவ். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க. நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொன்னவர் யார்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவர் யார் அப்படின்னா உவே சாமிநாதரோட ஆசிரியர். அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேலில் பரிவகற்றி. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பெரிய புராணம். அரிசி என்னும் தமிழ் சொல் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றது அப்படின்னா கிரேக்கம். அரிசின்றது தமிழ் சொல், ஒரைசா அப்படின்றது கிரேக்க சொல். பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் எது அப்படின்னா கலிங்கத்து பரணி. தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு. திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் என்று கூறியவர் யார்னா டாக்டர் கிரவுல். மன்னிப்பு அப்படின்றது எம்மொழி சொல் அப்படின்னு கேட்குறாங்க. மன்னிப்பு அப்படின்றது உருது மொழி சொல். மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்றது தமிழ் கிடையாது, உருது. அதே தமிழில் பொறுத்துக்கொள் அப்படின்றது தான் தமிழ் சொல். மன்னிப்புக்கு தமிழ் என்ன அப்படின்னா பொறுத்துக்கொள். திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர் யார் அப்படின்னா குமரகுருபரர். மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் சுவாமிநாத தேசிகர். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இத்திருமந்திர பாடல் இடம்பெற்ற தந்திரம் எது அப்படின்னா 3ஆம் தந்திரம். இது எதில் இடம்பெற்றுன்னா திருமந்திரம். இது எந்த தந்திரத்தில் இருக்குன்னா 3ஆம் தந்திரம். திருமந்திரம் திருமூலர். கொஷின் நம்பர் 24. அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது? பொருட்பால். அரசியல், அங்கவியல், ஒளிபியல் இது 3மே பொருட்பாலில் தான் இருக்கும்.
திருக்குறளில் மொத்தம் 3 பால்கள்: அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறத்துப்பாலில் 4 இயல்கள் இருக்கும், அதிகாரங்கள். அது என்னென்ன அப்படின்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பொருட்பாலில் அரசியல், அங்கவியல், ஒளிவியல். காமத்துப்பாலில் கற்பியல், களவியல். கொஷின் நம்பர் 25. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. இக்குறளில் ஏமாப்பு என்பதன் பொருள் யாது? ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு. அறவுரை கோவை என அழைக்கப்பெறும் நூல் எது? முதுமொழி காஞ்சி. அறவுரை கோவை. முதுமொழி காஞ்சிக்கு இன்னொரு பேர் தான் அறவுரை கோவை. இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது அப்படின்னா திருக்குறள். குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அப்படி அமைவது எந்த நூல் அப்படின்னா சிலப்பதிகாரம். அதாவது குடிமக்கள் வரலாறு தான் காப்பியமாக எழுதியிருப்பாங்க. அது எதுனா சிலப்பதிகாரம். 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக. கலித்தொகை. 8 தொகையிலே நாடக பாங்கில் அமைந்தது எது அப்படின்னா கலித்தொகை. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூல் படைத்துள்ளார். அவர் யார் அப்படின்னா கனிமேதாவியார். பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூல் படைத்துள்ளார். அவர் யாருன்னா கனிமேதாவியார். அது என்னென்ன நூல் அப்படின்னு பார்த்தோம்னா ஏலாதி 1, இன்னொன்று வந்து திணைமாலை 150. என்கார் சிலம்பு மணியுடைய அரியே. இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்க. மாணிக்கம். இது சொன்னது யார் அப்படின்னா கண்ணகி வந்து சொல்லியிருப்பாங்க மன்னர்கிட்ட, பாண்டிய மன்னன்கிட்ட. ஸோ பாண்டிய மன்னர் சொல்வார், என்னுடைய கால் சிலம்பு வந்து முத்துக்களை உடையது அப்படின்வாங்க. இவங்க வந்து என்னுடைய கால் சிலம்பு மாணிக்கத்தை உடையது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? திருவாசகம். இது அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழ் அப்படின்ற வரிகள் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா திருவாசகம். தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார். அம்மொழி எதுவென தேர்ந்தெடு. இந்துஸ்தானி. அதாவது குமரகுருபரருக்கு என்னென்ன மொழிகள் தெரியும் அப்படின்னா தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய. இத்தொடரில் உள்ள துகிர் என்பதின் பொருள் என்ன அப்படின்னா துகிர் அப்படின்னா பவளம். தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று 10. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த. பந்தல் பதிற்று 10. உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் சேக்கிழார். புல்லுரு புன்கண் தீர்த்தோன். இவ்வடிகளில் இடம்பெறும் பறவையினை தேர்ந்தெடுக்க. புல் அப்படின்னா புறா. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இக்குறளில் பயின்று வரும் அணியை எழுதுக. ஏகதேச உருவக அணி. அதாவது ஒன்றை உருவகப்படுத்தி இன்னொன்று உருவகப்படுத்தாமல் விடுறது பேர் தான் ஏகதேச உருவக அணி. முட்டையிட்டது சேவலா பெட்டையா அப்படின்றது வினாவழு. ஏன்னா முட்டை வந்து பெட்டை தான் விடும், அப்போது கோழி தான் விடும். அந்த கொஷினே வந்து தப்பு. சேவலா பெட்டையா அப்படின்னு கேட்குறதே வந்து கொஷினே தப்பு. அப்போது இது வந்து வினாவழு. பொருந்தாத சொல்லை கண்டறிதல். மாணிக்கம், முத்து, பவளம், கிளிஞ்சல். இதில் எது பொருந்தாது அப்படின்னா கிளிஞ்சல். ஏன்னா மாணிக்கம், முத்து, பவளம் இதெல்லாம் நவரத்தினங்களில் வரும். கிளிஞ்சல் அப்படின்றது வராது. சொல்லை பொருளோடு பொறுத்துக. வனப்பு அழகு, அடவினா காடு, மருங்கு பக்கம், மதுரம் இனிமை. பிழையற்ற வாக்கியம் எது? ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் அப்படின்றது தான் கரெக்டு. அதாவது உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி வந்து ஓர் அப்படின்றது வரணும், உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒரு அப்படின்றது யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே மாவட்டத்தில். மா அப்படின்றது உயிர்மை எழுத்து, அப்போ அங்கே ஒரு தான் வரணும்.
அமைச்சரில் வந்து ஆன்றது உயிரெழுத்து. அப்போ அதுக்கு முன்னாடி ஓர் அப்படின்றது வரும். அவரது மகன் அப்படின்னு வரக்கூடாது, அவருடைய மகனோடு. அதே மாதிரி மேற்கொண்டார்க்கு ஈக்கு வரக்கூடாது, மேற்கொண்டார், அவ்வளோதான். மீதி 3 இதுலேயுமே வந்து ஈக்கு வந்திருக்கு. அப்போது அதை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மற்ற 3மே வந்து தப்பு. எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என்று தேர்ந்தெடுக்க. செய்வினை தொடர். எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர். அதாவது திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார், செய்வினை தொடர். பொறுத்துக. என்றல் அப்படின்றது தொழிற்பெயர். நுந்தை அப்படின்றது மருவு. அதாவது நுந்தை அப்படின்னா நும் தந்தை அப்படின்றது தான் அதனுடைய விரிவு. அது வந்து மருவி வந்திருக்கிறதுனால நுந்தை அப்படின்னு வந்திருக்கு. அப்போது அது மருவு. யாவையும் அப்படின்றது முற்றுமை. யாவையும் மட்டும் வந்திருக்கு, அது முற்றுமை. எண்ணும்மை அப்படின்றது தாயும் தந்தையும் அப்படின்னு சொல்லி ரெண்டு வேர்ட்ஸ் வரும். அந்த மாதிரி வந்தால் அது எண்ணும்மை. ஒரே ஒரு வேர்டில் யாவையும் அப்படின்றது முற்றுமை. நன்று அப்படின்றது குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று கிடையாது, குறிப்பால் தான் நம்ம அறிஞ்சிக்க முடியும். நன்று அப்படின்றது குறிப்பு வினைமுற்று. உம்மை தொகையில் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடுக்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது எல்லாமே இலக்கணத்தில் வர்றதுனால கண்டிப்பாக அது நல்லா பார்த்துக்கணும். உம்மை தொகையில் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் அப்படின்னா எந்தெந்த இடத்துல வரும்? இடையிலும் இறுதியிலும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கொஷின் வந்து தாய் தந்தை அப்படின்றது உம்மை தொகை. அதே தாயும் தந்தையும் அப்படின்றது எண்ணும்மை. இங்கே அப்படின்றது இடையில இருக்கா, அதே மாதிரி அப்படின்றது இங்கே இறுதியில் இருக்கா. ஸோ உம்மை தொகையில் அப்படின்றது எங்கெங்கே வரும்னா இடையிலையும் இறுதியிலையும் வரும். இந்த இடையிலையும் இறுதியிலையும் வரும். இதை தான் வந்து அவங்க கேட்குறாங்க. எந்தெந்த இடத்துல அப்படின்றது உம்மை தொகையில் இதுதான் உம்மை தொகை, இது வந்து எண்ணும்மை. ஓகேங்களா? அப்போது அந்த உம்மை தொகையில் எங்கே மறைஞ்சு வரும்னா இடையில் இறுதியில் மறைஞ்சு வரும். ஒரு பெயர்ச்சொல்லின் பொருளை செயப்படு பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை? இரண்டாம் வேற்றுமை. ஒரு பெயர்ச்சொல்லின் பொருளை செயப்படு பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேரே செயப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. பின் வருவனவற்றுள் எது உருவகம் கிடையாது அப்படின்னா கயற்கண் அப்படின்றது உருவகம் கிடையாது. கயற்கண் அப்படின்றது உவமை. கயற்கண் அப்படின்றது என்னென்னா உவமை. அதாவது உருவகம் அப்படின்றது இல்லாத ஒன்றை வந்து சொல்கிறது தான் உருவகம். அதாவது மொழி அமுது அப்படின்றது உருவகம். அடிமலர் அப்படின்றதும் உருவகம். தமிழ்த்தேன் அப்படின்றதும் உருவகம். அதே இது மாறி வந்துச்சுன்னா அது உவமை. அதாவது அமுது மொழி. மலரடி அப்படின்னா மலர் போன்ற அடி. மலர் போன்ற அடி அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது உவமை. அதே தேன் தமிழ் அப்படின்னா தேன் போன்ற தமிழ், போல போன்ற இந்த மாதிரிலாம் மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து உவமை. அமுத மொழினா அமுது போன்ற மொழி. இங்கே வந்து கயற்கண் கொடுத்துருங்க. கயல்னா மீன் போன்ற கண், கயற்கண் அப்படின்றது. அப்போது இங்கே போல மறைஞ்சு வந்திருக்கு. அப்போது இது வந்து உவமை, இது உருவகம் கிடையாது. அப்போது இதுதான் தப்பு. மீதி எல்லாமே உருவகம்தான். தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை பெயர்னை தேர்ந்தெடுக்க. அதாவது 1, 2, 3 இது வந்துச்சுனாலே கூழை மோனை. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஒன்று 2 1 3 1 4 1 2 3 இணை பொழிப்பு ஒருவு கூழை. 1 2ன்றது இணை பொழிப்பு ஒருவு கூழை. அப்போது முதல் 2 3வது சீரில் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அப்போது இது கூழை மோனை. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் புணர்ச்சி விதிப்படி புணர்ந்துள்ள சொல் எது அப்படின்னா கன்றா அப்படின்றது. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் இரு குட்டல் ஆண் பிரிப்புமா. அப்போது உயிர் வந்துச்சுன்னா
உக்குரல் அந்த மெய்யை விட்டுட்டு போயிடும். அப்போது அது ரெண்டும் வந்து சேர்ந்து புணரும். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்றுடற்றும் பசி. குறட்பாவில் காணலாகும் மோனை எது அப்படின்னா மேற்கதுவாய் மோனை. இதில் மேற்கதுவாய் மோனை அப்படின்னா 1 2 இணை 1 3 1 4 1 2 3 1 3 4. இப்போது 1 2ன்றது இணை, பொழிப்பு, ஒருவு, கூழை, மேற்கதுவாய். அப்போது முதல் சீரில், அதுக்கப்புறம் 3வது சீரில், 4வது சீரில் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கா வீன்றது. அப்போது இது வந்து மேற்கதுவாய் மோனை. கீழ்கண்டவற்றில் எது சரியானது அப்படின்னா வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்றது மட்டும்தான் கரெக்டு. மீது எல்லாமே தப்பு. அதாவது சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது அப்படின்றது தப்பு. ஏன்னா வல்லினம் மிகும் அங்கே சால சிறந்தது இச்சு வரும். ஸோ சால சிறந்தது அப்படின்ற ஒரு வேர்டில் இச்சு வரும். அப்போ வல்லினம் மிகும் அங்கே, இங்கே மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தப்பு. வன்றொடர் குற்றியலுகரத்தின் பின்னாடியும் வல்லினம் மிகும், இங்கே மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓமை தொகையிலையும் வல்லினம் மிகும். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்றது மட்டும்தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின். தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாது சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை. தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தந்துச்சுன்னா அது பேர் தான் அன்மொழி தொகை. பரதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா சி.ஒய். தாமோதரனார். எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி என ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்ற நூல் எதுனா மதுரை காஞ்சி. எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி அப்படின்றது ஒரு ஓவியத்தை சிறப்பு செய்கிற ஒரு பழந்தமிழர் உடைய ஒரு வாக்கியம். இது எதில் இருக்குன்னா மதுரை காஞ்சியில் இருக்குது. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படும் நகரம் மதுரை. உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார் அப்படின்னா கால்டுவெல். நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம் இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் யார் அப்படின்னா பரதிமார் கலைஞர். இது எல்லாமே நாடகத்தை படைச்சிருப்பார், நடிச்சிருப்பார், நாடகத்துக்கு இலக்கணமும் எழுதியிருக்காரு. இது எல்லாத்துலேயும் நாடகம் தொண்டாற்றியவர் யார் அப்படின்னா பரதிமார் கலைஞர். சூரிய நாராயண சாஸ்திரி, வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி. கீழ்கண்ட ஒற்றில் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடுக்க. கரைவெட்டியில் இருக்குது, வெள்ளோடி இருக்குது, சித்திரங்குடி. இந்த 3 இடத்துலையும் பறவைகள் சரணாலயம் இருக்குது. கோவன்புத்தூரில் கிடையாது, கோயம்புத்தூரை தான் கோவன்புத்தூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது? உத்தராஞ்சல். கண்ணதாசன் படைத்த நாடகம் ராசதண்டனை. கண்ணதாசன் படைத்த நாடக நூல் எதுனா ராசதண்டனை. இது எல்லாமே வந்து கண்ணதாசன் தான். நாடக நூல் எது அப்படின்னா ராசதண்டனை. கொஷின் நம்பர் 61. அயர்கூற்றில் வருவன, அதாவது அதில் அயர்கூற்றில் வர்றதில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. கொஷினை இந்த மாதிரி நல்லா குழப்பி கேட்பாங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் ஆன்சர் பண்ணணும். மேலே ஃபஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதாவது அயர்கூற்றுக்கு பொருந்தாதது எதுன்னு நம்ம பார்க்கணும். அதாவது மேற்கோள் குறிகள் வராது அப்படின்றது கரெக்டு. அது அவை அப்படின்றது அங்கே என மாறும், அதுவும் கரெக்டு. காலப்பெயர்கள் அந்நாள் மறுநாள் என மாறும், அதுவும் கரெக்டு. அப்போது தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறாதுன்னு சொல்கிறாங்க. கிடையாது, மாறும் அப்படின்றது தான் கரெக்டு. அப்போது பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் பொருந்தாதது. மற்றது எல்லாமே கரெக்டு. அயர்கூற்றுக்கு வர்றது ஏசிடி கரெக்டு, பி மட்டும் தப்பு. மாறாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் மாறும். புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவரை தேர்ந்தெடு அப்படின்னா நேரு தான் இதை வந்து சொல்லியிருப்பார். அதாவது இந்திரா காந்தி அவங்களோட மகளுக்கு, நேருவோட மகள் இந்திரா காந்திக்கு லெட்டர் எழுதியிருப்பாங்க. அந்த லெட்டரில் தான் வந்து இது சொல்லியிருப்பாங்க. கீழ்கண்ட ஒற்றுள் தேவநேய பாவனாரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. இலக்கிய செம்மல்.
அப்படின்றது தப்பு. செந்தமிழ் ஞாயிறு அப்படின்றது அவரோட சிறப்பு பெயர். தேவநேய பாவனருக்கு செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர், இது எல்லாமே அவரோட சிறப்பு பெயர்கள் தான். இலக்கிய செம்மல் வராது, இலக்கிய பெட்டகம் அப்படின்னு வரும். உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் டால்ஸ்டாய். தி காட் இஸ் வித்தின் யூ அப்படின்ற நூலை எழுதினது யார்? உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு, தி கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ, டால்ஸ்டாய் எழுதியிருப்பார். பெருஞ்சித்திரனார் அப்படின்றது கனிச்சாறு. பெருஞ்சித்திரனார் எழுதுனது கனிச்சாறு. சுரதா தேன்மலை, முடியரசன், காவியப்பாவை, பாரதிதாசன், குறிஞ்சித்திட்டு. குறிஞ்சி பாட்டு வந்து கபிலர் எழுதின, குறிஞ்சித்திட்டு அப்படின்றது பாரதிதாசன் எழுதியிருப்பார். குறிஞ்சி மலர் நான் பார்த்தசாரதி அவங்க எழுதியிருப்பாங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளுள் இல்லாத ஒன்று கள்ளக்குடி மாகாவியம். இது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதுகிற கண்ணதாசன் அவர்கள் உண்டு. கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியம், இது எல்லாமே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதியிருப்பாங்க. பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியானவற்றை பொறுத்துக. யுனெஸ்கோ விருது எப்போ கொடுத்தாங்கன்னா 1970 பெரியார் கொடுத்துருப்பாங்க. அஞ்சல் தலை எப்போ வெளியிட்டாங்கன்னா 1978 வெளியிட்டிருக்காங்க. பங்கேற்ற கூட்டங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 10,700 கூட்டங்கள் பங்கேற்றிருப்பார். உரையாற்றிய மணி நேரம் பார்த்தோன்னா 21,400 மணி நேரம் உரையாற்றியிருக்காரு. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டத்தின் பெயர் வஞ்சி காண்டம். இது சிலப்பதிகாரத்தில் வரும். திருவிளையாடற் புராணத்தில் மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் இதுதான் வரும். வஞ்சி காண்டம் அப்படின்றது சிலப்பதிகாரத்தில் வர்றது. நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான். இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார் அப்படின்னா கரிகாலன். நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் அப்படின்ற குறிப்பிடுகின்ற அரசன் யார்னா கரிகாலன். மணிமேகலை அமுதசுரபியை பெற்றிட உதவியவர் யார் அப்படின்னா தீவதிலகை. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. இப்பாடல் வரிகளை பாடியவர் மிளைக்கிலான் நல்வேட்டனார். நற்றினை மிளைக்கினால் இது எந்த நூலில் வரும்னா நற்றினையில். மிளைக்கிலான் நல்வேட்டனார். தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளதுன்னா திருவாலவாய் காண்டம். மேலே பார்த்தோம் இல்லைங்களா, திருவிளையாடற் புராணத்தில் என்னென்ன காண்டம் இருக்குது அப்படின்னு. அதில் இந்த திருவாலவாய் காண்டத்தில் தான் தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் இருக்குது. அஷ்டபிரபந்தம் கீழ்கண்டவற்றுள் எதனை குறிக்கும்னா அஷ்டபிரபந்தம் அப்படின்னா 8 சிற்றிலக்கியங்கள். காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 2034. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் தான் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. மறைமலை அடிகளாரின் மகள் நீலாம்பிகை அம்மையார். உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. போரை ஒழிமின் என்ற கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார்னா நெடுங்கிள்ளி. அதாவது நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி 2 பேருக்கும் போர் நடந்துகிட்டே இருக்கும். அந்த டைம் போய் அறிவுரை கேட்டு நிறுத்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா நெடுங்கிள்ளி தான். பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டும் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெறும் நூல் திருவாசகம். தேம்பாவணி என்பது கிறித்துவ காப்பியம். தண்டமிழ் ஆசான் என்று பாராட்ட பெற்றவர் சீத்தலை சாத்தனார். திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 53 பேர் பாடியிருப்பாங்க. திருவள்ளுவ மாலை மொத்தம் 55 பாடல் இருக்கும். அதை 53 புலவர்கள் பாடியிருப்பாங்க. திருவள்ளுவ மாலையில் 55 பாடல் இருக்கும், 53 புலவர்கள் பாடியிருப்பாங்க. டேஸ் என தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கி அருளினார் அப்படின்னா ஒன்று குலாம் அப்படின்ற திருப்பதிகம் பாடியிருப்பார். திருநாவுக்கரசருடைய இன்னொரு பேர் தான் அப்பர். களவழி 40, பொய்கையார், கைநிலை, புல்லங்காடனார், கார் 40, கண்ணங்குத்தனார், பழமொழி, முன்றுரை அறையினார். களவழி 40 அப்படின்றது பொய்கையார். கையில் புல் இருக்கும், கைநிலை, புல்லங்காடனார், கார் 40,
கார்வங்க கண்ணங்கூத்தனார். பழமொழி முன்றுரை அறையனார். அருமோ நரி நக்கிற்று என்று கடல். இது பயின்று வந்துள்ள நூல் எது அப்படின்னா பழமொழி. தமிழ் எண்ணை கூட்டுக. அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் நமக்கு தெரிஞ்சால் போதும். இப்போது 1ன்றது கா, 2ன்றது உ, ஙா, சா, ரு, சா, ஏ, ஆ, கு. மறுபடியும் 1ன்றது கா போட்டு 0 போடணும். அவ்வளோதான். 1லேருந்து 9 வரைக்கும் தெரிஞ்சால் போதும். கடல் உணவு நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதை 9 வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டா போதும். இப்போது ரூ அப்படின்றதுக்கு 5ன்னு வருமா? ஆன்றது 8 ப்ளஸ் சா அப்படின்றது 6, ஆன்றது 8. அப்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்போது 6. 1 2 6. 1ன்றது கா, 2ன்றது உ, 6 6ன்றது சா. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்படி தான் ஆட் பண்ணணும். 1 to 9 வரைக்கும் உங்களுக்கு தமிழ் எண்கள் தெரிஞ்சிருக்கணும் அந்த நம்பருக்கு ஈக்குவலாக. அப்போது 1னா கா, 2னா உ, 3னா ஙா, 4 சா, 5 ரு, 6 சா, 7 ஏ, 8 ஆ, 9 கு. அவ்வளோதான். 9 வரைக்கும் தெரிஞ்சால் போதும். அப்படி 10னா 1னா கா போடணும், 0க்கு 0 தான் போடணும். அப்போது இதை ஆட் பண்ணி நம்ம வர ஆன்சருக்கு வர அந்த நம்பருக்கு திரும்ப அந்த தமிழ் எண்கள் வந்து போடணும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 87. ஆற்றீர் பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி எவ்வாறு பிரியும் அப்படின்னு கேட்குறாங்க. பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி எப்படி பிரிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆற்று குட்டல் ஆ குட்டல் ஈர் அப்படின்னு தான் பிரியும். ஆற்றீர் அப்படின்றது நம்ம எடுத்தோடனே ஆற்று குட்டல் ஈர்னு போட்டுரும். கண்டிப்பாக அது தப்பு. ஆற்று குட்டல் ஆ குட்டல் ஈர் அதுதான் வந்து கரெக்டு. பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி ஆற்று குட்டல் ஆ குட்டல் ஈர் அப்படின்றது தான் கரெக்டு. இந்த கொஷின் அடிக்கடி கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆற்று குட்டல் ஈர் அப்படின்ற ஆப்ஷனும் கொடுப்பாங்க. அது கண்டிப்பாக தப்பு. அது போட்டுறக்கூடாது. ஆற்று குட்டல் ஆ குட்டல் ஈர் அப்படின்றது தான் கரெக்டு. தமிழ் டேஸ் ஓசை மொழி அப்படின்னா மெல்லோசை மொழி. சான்றாண்மை அசை பிரித்து காட்டுதலின் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அசை பிரிக்கிறது தெரியும்ல, நேர் நிறை அப்படின்னு பிரிப்போம் இல்லையா? அப்போது சா, அதாவது நெடில் ஒற்று, மறுபடியும் நெடில் ஒற்று, நெடில். ஸோ இந்த மாதிரி பிரிக்கணும். சான் குட்டல் ரான் குட்டல் மைன்னு பிரியும். அசை நேர் நிறை அந்த மாதிரி பிரிக்கணும். ஓகேங்களா? நெடில் வந்து ஒற்று வந்தால் அது ஒரு அசை பிரிக்கிறது. நெடில் போட்டு ஒற்று, நெடில் ஒற்று, ஒற்றோடு சேர்த்து தான் பிரிக்கணும். அப்போ மை தனியாக இருக்குது. நெக்ஸ்ட் புறத்திணைகள் டேஷ் வகைப்படும். 12 வகைப்படும். 4ஆம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் எவை அப்படின்னா பொருட்டு, நிமித்தம். 4ஆம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் பொருட்டு, நிமித்தம். பாஞ்சாலி சபத இலக்கியத்தில் குளிர்காவுஞ்ச் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க. கா அப்படின்றது காடு. அதாவது பாஞ்சாலி சபதத்தில் இலக்கியத்தில் வர அந்த வேர்டுக்கு கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல கா அப்படின்னா காடு. நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் ஓமத்துருபே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நன்னூல். பவனந்தி முனிவர் எழுதுனது. நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் எனும் தொடரில் ஐவர் என்பது இலக்கணம் யாது அப்படின்னா ஒன்றொழி பொதுச்சொல். ஒன்றொழி பொதுச்சொல். நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர். காமனா ஐவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐவர் அப்படின்னா நம்ம எதை எடுத்துக்கணும்? போர்க்களம் அப்படின்னா பொதுவாக ஆண்கள் தான் போவாங்க. அப்போ இது வந்து ஒன்றொழி பொதுச்சொல். தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி எதுனா வேற்றுமை அணி. ஃபஸ்ட்டு ஒற்றுமையை சொல்லி அதுக்கப்புறம் அதனை வேற்றுமையை சொல்கிறது பேர் தான் வேற்றுமை அணி.
ரெண்டுத்துக்கும் ஒற்றுமையை சொல்லிடுறாங்க. தீயினால் சுட்டால் நாவினால் சுட்டால் ரெண்டுமே வந்து புண் தான். அப்போது அது வந்து வேற்றுமை அணி. ஒற்றுமையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வேறுபடுத்துகிறாங்க. இழுக்கல் உடையொலி ஊற்றுக்கோள் அற்றை ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். இக்குறட்பாவில் உள்ள ஊமையின் பொருள் எது அப்படின்னா, ஊன்றுகோல் அப்படின்னா பெரியோர் சொல். இதில் ஊன்றுகோல் அப்படின்றதுக்கு மீனிங் என்னென்னா பெரியோர் சொல். பட்டியுல காலை படிப்பால் கறக்குமே நல்ல பசு வேலை தவிரா துழும். இது வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. பட்டியுல காலை என்ன பண்ணும், காலை தான் வந்து உழும், அதை கொண்டு போய் லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க. அங்கே வந்து பால் கறக்கும் அப்படின்றது வந்து பசு தான் வந்து பால் கறக்கும், அதாவது மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க. அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்து நம்ம மீனிங் புரிஞ்சுக்கணும். அதுதான் கொண்டு கூட்டு பொருள் கோள். அன்னம் நுனினா வருட எவ்வெழுத்துக்கள் தோன்றும் அப்படின்னா ரா ழா. அன்னம் அப்படின்னா மேல்வாய். அப்போது இந்த நுனினா வந்து மேல்வாயை போய் வருடிட்டு வரும்போது நமக்கு ரா அப்படின்றதும் சிறப்பு ழகரமும் நமக்கு வரும். அதாவது நாலா முன்னும் தானாக்கள் புணரும் விதிப்படி பின்னொற்றில் எது சரி அப்படின்னா நாலா முன் ராணா வரும். ராணா எங்கே இருக்குங்கள, ராணா. நாலா முன் ராணாவும் நாலா முன் டானாவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின். வித்தொடு சென்ற வட்டி என்னும் நற்றிணை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா பனையோலை பெட்டி. வித்தோடு சென்ற வட்டி பற்பல, மீனோடு சென்று இந்த இது வரும்ல, அந்த லைனில் வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி அப்படின்றது மீனிங். அவ்வளோதான். இந்த 2018 கொஷின் பேப்பரில் இருக்க 100 கொஷினும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் PYQ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.